strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாகிஸ்தான் டூர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா 3 மேட்ச் T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் T20 நடந்து முடிஞ்சிருச்சு டர்பன்ல. அண்ட் இந்த T20ல சவுத் ஆஃப்ரிக்கா 11 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பாகிஸ்தான் இந்த மேட்ச் ஈஸியா வின் பண்ணிடுவாங்களோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. பட் ஃபென்டாஸ்டிக் bowling from ஜார்ஜ் லிண்டே. 18th ஓவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்ல சும்மா பாகிஸ்தானை டான்ஸ் ஆட விட்டாரு. ஒரே ஓவர்ல 3 விக்கெட், இன்ஃபேக்ட் 4 விக்கெட் எடுத்திருப்பாரு ஹேட்ரிக்கோட. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃப் LBW அவுட் கொடுத்துருவார் அம்பையர். ரிவ்யூ போவார், லெக் ஸ்டம்ப் மிஸ் ஆயிடும். இல்லை என்றால் 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. பட் நெவர்தலெஸ் அவர் எடுத்த அந்த 3 விக்கெட் கேம் டோட்டலா மாறிடுச்சு. அண்ட் மொமெண்டமும் பாகிஸ்தான் கையை விட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஜார்ஜ் லிண்டே பத்தி பேசணும்னா இட்ஸ் அ கம்பேக் சீரிஸ். அவருக்கு ஆஃப்டர் லாங் டைம் T20 ஸ்குவாட்ல கம்பேக் ஆயிருக்காரு. கம்பேக் ஆகி ஒரு பேட்டிங்ல ஒரு 24 balls 48 plus 4 wickets அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. டிசர்வ் டு கெட் மேன் ஆஃப் த மேட்ச். அண்ட் அட் த சேம் டைம் ஜார்ஜ் லிண்டே இந்தியாவுக்கு வந்திருக்காரு, டெஸ்ட் ஸ்குவாட்ல இருந்திருக்காரு, டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி இருக்காரு, நான் பார்த்திருக்கேன். பட் T20ல சீரியஸ்லி அவரோட ஸ்கில்ஸை பயங்கரமா காமிச்சாரு. அவர் தான் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ். ஆப்வியஸ்லி டேவிட் மில்லரோட அந்த ஃபென்டாஸ்டிக் 82ங்க, அதை பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா சிங்கிள் மேன் ஷோ, அதாவது ஒரு 2 விக்கெட் போயினே இருக்கு சவுத் ஆப்பிரிக்காக்கு. இந்த மனுஷன் மட்டும் பாத்தீங்கன்னா பால் 1ல இருந்து உள்ள வந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஆட்டிடியூட்ல வந்தாரு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே கிளியரா தெரிஞ்சது இன்னைக்கு மில்லர் டேவா தான் இருக்க போகுதுன்னு. மில்லர் த கில்லரா நம்ம ஆக்சுவலா பார்த்தோம். எனக்கு என்ன டேவிட் மில்லரோட இன்னிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, மில்லரை ஜென்ரலா நம்ம என்ன மாதிரி ஷாட்ஸ் பார்ப்போம், மிட் விக்கெட்ல அப்படி விடுவாரு, ஸ்கொயர் லெக்ல அப்படி விடுவாரு, அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்ல அடிப்பாரு. இந்த மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஷாட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ்ல அடிச்சிருப்பாரு. அதெல்லாம் செமையா இருந்தது. எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ்னா பவுண்டரிஸ் இல்ல, எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா 6 எல்லாம் அடிச்சிருப்பாரு. செம டைமிங். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு இது வந்து டேவிட் மில்லர்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்னிங்ஸ் கண்டிப்பா சொல்லுவேன். நிறைய நாக் விளையாடி இருக்காரு. ஆனா இந்த இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பவர் ஹீட்டிங்கை விட அவரோட டைமிங்கை யூஸ் பண்ணி விளையாடினாரு. ஸோ அவரோட ரேஞ்சா காமிச்சாருன்னு தான் நான் சொல்லுவேன். அப்சல்யூட் ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. லைவ்ல எனக்கு பார்க்கறதுக்கு செமையா இருந்துச்சு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூக்குள்ள நுழைவோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டர்பன் விக்கெட் டிபிக்கல் விக்கெட், அந்த ஒரு பகில் பவுன்ஸ் இருக்கும், பிளஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி ஒரு வழியா பேட்டிங் எடுத்தாங்க. ஏன்னா இந்தியா சீரிஸ்ல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் டாஸ் வின் பண்ணி போலிங் இருந்தாங்க. இது கரெக்டான டிசிஷன். ஏன்னா ஹென்ரி கிளாசன் தான் கேப்டன். லாஸ்ட் டைம் இந்தியாவோட அவங்க 4 மேட்ச் T20 சீரிஸ் ஆடும்போது மார்க்ரம் தான் கேப்டனா இருந்தாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுத் ஆப்பிரிக்காக்கு இந்த சீரிஸ்ல சில பிளேயர்ஸ் எல்லாம் மிஸ் ஆறாங்க. புரியுதா உங்களுக்கு? அது வந்து பாத்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம், ரிக்லட்டன் ஒரு இந்த சீரீஸ்ல இருக்காரு. பட் ஆனா அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் கிடையாது. அட் த சேம் டைம் மார்க்கோ யான்சனும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டட். ஸோ இந்த மாதிரி கீ பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலி ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மற்ற பிளேயர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மற்ற பிளேயர்ஸும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஹென்ரி கிளாசன் as a கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு. 183 போஸ்ட் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கு முழுக்க காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டேவிட் மில்லரோட ஃபென்டாஸ்டிக் 82 அண்ட் லோ டவுன் ஆர்டர்ல ஜார்ஜ் லிண்டேவோட 48 of 24 balls. இவங்க 2 பேர் இல்லைன்னா ஸ்கோரே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பாகிஸ்தான் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ரார் அஹமத் அவரோட அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்ல இனிஷியலா வந்து தடவை விட்டார் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன்ஸை. அண்ட் அதுக்கப்புறம் ஷைன் அஃப்ரிடி நியூ பாலா இருக்கட்டும், அவர் யாக்கர் போறதா இருக்கட்டும், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை செமையா யூஸ் பண்ணி அவரும் ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் அப்பாஸ் அஃப்ரிடி, அதாவது அப்பாஸ் அஃப்ரிடிக்கு என்ன பிடிக்கும்னா இல்ல, அவரும் 2 விக்கெட் எடுத்தாரு. என்னன்னா அவர்கிட்ட ஒரு சூப்பர் அந்த பேக் அண்ட் ஸ்லோ டெலிவரியும் இருக்கு. சடனா ஒரு 140-145 பிளஸ்ல ஒரு சக்கர் பால் மாதிரி போடுவாரு. ஸோ 2 விதமான போலிங் ஸ்கில்ஸும் இருக்கு அவர்கிட்ட. ஸோ அதனால அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஒரு T20 போலரா இருக்கணும்னா. ஸோ அது அவர்கிட்ட இருக்கு. ஸோ அவரும் நல்லா போட்டாரு. யாரு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாங்கன்னா ஹாரிஸ் ராஃப். ஜெனரலா எக்ஸ்பென்சிவா இருப்பாரு, ஆனா விக்கெட்ஸ் நிறைய எடுப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்ல எக்ஸ்பென்சிவாவே இந்த தடவை விக்கெட் எடுக்கல. ஓகேங்களா? அண்ட் அட் த சேம் டைம் சுஃபியான் அப்படின்ற ஒரு சைனா மேன் போலர், ஞாபகம் ஏஷியா கப் எமர்ஜிங் டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்துட்டு இப்படி எல்லாம் காமிச்சு உசு புசுன்னு சொன்னாரு. ஸோ தலைவன் அவனே தான். சும்மா 4 ஓவர்ல போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க 55 ரன். கடைசி பால்ல தான் விக்கெட், அது ஓசி விக்கெட் தான். அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சுஃபியான் பார்க்கும்போதுல, ராஜா பாத்துக்கோ, நீ எல்லாம் ஒரு யங்ஸ்டர், அதாவது ஒரு எமர்ஜிங் டோர்னமெண்ட்ல ஆடுற, சீனா போடுற, எல்லாம் பண்றான். ஒரு ரியல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் உள்ள வந்தா பிரஷர் எவ்வளவு இருக்கு. இதெல்லாம் ஒரு லேர்னிங் கர்வ். சின்ன வயசுலயே நீ வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சரக்கு இருக்கும், டேலண்ட் இருக்கும். ஆனா உன் ஆட்டிடியூட்னால உன்னோட கிரிக்கெட் கேரியரே எப்படி வேணாலும் போலாம். அதாவது நல்ல டேலண்ட், ஓகே, நல்ல டேலண்ட், பயங்கரமா சீனா போட்டாரு ஆக்சுவலா அந்த எமர்ஜிங் டோர்னமெண்ட்ல. ஒரு விக்கெட் எடுத்துட்டோம், இந்தியன் விக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து சும்மா சம காட்டிட்டாங்க. 4 over 55 ரன். இட்ஸ் அ லேர்னிங் கர்வ். இதுல இருந்து ஒரு முடிச்சுக்கணும். அவர் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் காமிக்கணும், ஆட்டிடியூட்ன்றது அப்புறம் தான். ஸோ அதனால கண்டிப்பா சுஃபியானுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் நான் சொல்லுவேன். இந்த சுஃபியான் அண்ட் ஹாரிஸ் ராஃப் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரன்னை வாரி கொடுத்துட்டாங்க. ஸோ 183 வாஸ் அ வெரி குட் ஸ்கோர். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 20 overs ஃபுல்லா விளையாடுவாங்களான்றது டவுட்டா இருந்தது. அட் த சேம் டைம் 160 கூட வருமானு டவுட்டா இருந்தது. ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா 184 சேலஞ்சிங்கா தான் இருக்க போகுதுன்றது நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சது. அண்ட் பாகிஸ்தான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பாபர் அசாம் அவுட் ஆயிட்டாரு, டக் அவுட். அதுக்கப்புறம் சாம் அயூப் வந்தாருங்க.
இன்னும் இன்னிங்ஸ் தெரியுமாங்க அந்த மனுஷன் விளையாண்டது. எதுவுமே வந்து கிராஸ் பேட் கிடையாது, எல்லாமே பியூர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். 14 பால்லயும் அது 32 வரும் அந்த பையன் அடிச்சான். செம்ம நாக்குங்க, நிஜமாவே செம்ம டேலண்ட். ஆஸ்திரேலியாலேயே போய் நம்ம பார்த்தோம் அந்த T20s ODIs எல்லாம் சூப்பரா விளையாடினாரு. நல்ல ஒரு யங்ஸ்டர், கிரேட் டேலண்ட், செம்ம ஃபியூச்சர் ஃபார் பாகிஸ்தான், எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா சுத்தாமே சும்மா டைமிங் ஷாட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் 180 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட்டு போனா அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு டேலண்ட். அன்பார்ச்சுனேட்லி ஒரு பெரிய இன்னிங்ஸ் அடிக்க முடியல. பட் ஒன்னு ரெண்டுல முகமது ரிஸ்வான் அவங்களோட கேப்டன் எப்படி ஒரு சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல டிபிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அவர் விளையாடுற இன்னிங்ஸ் இது ஆக்சுவலி ஃபுல் 20 ஓவருமே விளையாடுவாரு. ஆனா நீங்க இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்ல அப்படி விளையாட முடியாது. ஏன்னா இந்த டிபிக்கல் டர்பன் விக்கெட்ல நீங்க நியூ பால முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ண பாக்கணும். ஏன்னா அந்த பகிள் பவுன்ஸ் இருக்கும் தவிர பால் கொஞ்சம் ஸ்லோ ஆரம்பிச்சது, ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் வந்தது, ஸ்லோ டெலிவரிஸ் எல்லாம் கிரிப் ஆச்சு. சோ நீங்க பவர் பிளே எவ்வளவு யூஸ் பண்றீங்க, பவர் பிளேல 6 overs 55 அடிச்சிட்டாங்க. பட் ரிஸ்வானுமே இன்னும் இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கணும்ன்றத சொல்ல வரேன். மேபி இன்னும் எக்ஸ்ட்ரா 10-15 ரன்ஸ் அடிச்சிருந்தா இன்னைக்கு அவங்க மேட்ச் வின்னு. ஓகேங்களா? சோ மெயினா அந்த மேட்ச் ஆக்சுவலா பாகிஸ்தான் தோற்றதே வந்து பாத்தீங்கன்னா நான் ரிஸ்வானால தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா ஓவரால் பார்க்கும்போது எல்லாம் நினைப்பாங்க 62 balls 74 பரவாயில்ல ப்ரோ, அவர் ஒருத்தர் தான் நின்று அடிச்சிருக்காருன்னு. அதான் பிரச்சனையே. அவர் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக நேரம் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டாரு. சைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அடுத்த வர பேட்ஸ்மேன்லாம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல எடுத்தோன்னே அடிக்க முடியல. ஏன்னா பால் வந்து கிரிப் ஆச்சு, ஸ்லோ. நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. சோ அதனால புது பேட்ஸ்மேனால இமீடியட்டா அடிக்க முடியல. சோ ரிஸ்வான் வந்து கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாருன்னா பரவாயில்ல. ரன் பால் கேமே இந்த காலத்துல எல்லாம் வந்து T20ல கொடுமையான ஒரு விஷயங்க. இவர் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா லைக் 49 balls 46 இருப்பாரு. சோ இதெல்லாம் தான் ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் அந்த 49 balls 46 runsல இருந்து தான் ரிஸ்வான் கொஞ்சம் லைட்டா அடிக்க ஆரம்பிப்பார். பட் அதுக்குள்ளே ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? சோ அவங்க திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு டமால் அடிச்சாங்க. சோ பாத்தீங்கன்னா ஐ திங்க் 18 balls 35 36 to win. Still they were in a good position to win that match. செட் பேட்ஸ்மேன் இருக்காரு என்னதான் இருந்தாலும் ரிஸ்வான். இந்த பக்கம் ஷைன் அஃப்ரிடியை வேற பிஞ்ச் ஹிட்டரா இறக்கி விட்டாங்க. 4 விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான். அந்த டைம்ல ஜார்ஜ் லிண்டே போட்ட அந்த டெரிஃபிக் ஓவர், நான் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோல சொன்ன மாதிரி சூப்பர் போலிங். கண்டிஷன்ஸ் பார்த்தாரு, டர்ன் இருக்கு, அதனால அடிச்செல்லாம் போடல, சூப்பராவே தூக்கி போட்டாரு, கட்சியா போட்டாரு. சோ விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா ரிஸ்வான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து கொஞ்சம் டிஃபெண்ட் தான் பண்ண ஆரம்பிச்சாரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு அட்டாக்கிங் ஷாட் ஆடல. அது ஒரு வருத்தமா இருந்தது. எனக்கு புரிஞ்சது அந்த பக்கம் ஷைன் அஃப்ரிடிக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம். பட் ஸ்டில் இவ்வளவு நேரம் ஒரு செட் ஆகி ஒரு பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரிங் ஷாட்டே ஆடலன்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அவர் போட்ட பிரஷர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வயர்ட். கடைசியா வந்து எல்லாம் சொல்றது பேட்மேன் ஓவர்ல ஒரு 3 பவுண்டரி அடிக்கிறது அதெல்லாம் எல்லாமே ஃபைன். ஆனா ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. லாஸ்ட் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 19 runs to win. அது வெரி வெரி டிஃபிகல்ட் இந்த மாதிரி விக்கெட்ல. அண்ட் எம்பாக்கா வேற அங்க சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு இந்த மேட்ச்ல, நல்லா போட்டு 2 wickets எடுத்தாரு. சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் போலிங் அந்த ஆங்கிள் பண்ணிட்டு இருந்தாரு, ஸ்லோர் பால்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. சோ ஆப்வியஸ்லி இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா பெனால்டி மேட் ஓவர்ல 3 பவுண்டரி அடிச்சாலும் லாஸ்ட் ஓவர்ல ரிஸ்வான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாரு, டைம் பண்றதுக்கு அவுட்டும் ஆயிட்டாரு. சோ பாகிஸ்தான் 11 runs வித்தியாசத்துல தோத்துறாங்க. சோ முக்கியமான ரீசன் இந்த லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டெஃபினட்டா வந்து ரிஸ்வானா தான் சொல்லுவேன் செகண்ட் பேட்டிங்ல. ஏன்னா அவர் இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கணும். டீமே வந்து பிரஷர் போட்டுக்கிட்டாரு. அப்புறம் அவர் மேலேயே அவர் பிரஷர் போட்டுட்டு கடைசி ஓவருக்கும் எடுத்துட்டு போயிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை அச்சீவ் பண்ண முடியல. அதான் உண்மையான ஒரு விஷயம். மேபி ரிமைனிங் T20s வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். சோ சவுத் ஆப்பிரிக்கா வில் பி ரியலி ஹாப்பி பிகாஸ் ஜார்ஜ் லிண்டே உள்ள எடுத்துட்டு வந்தாங்க, சூப்பர் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. அந்த பீட்டர்ன்ற லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கலனாலும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா போட்டாரு. பாட்மேன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு செமையா போட்டாரு. லைக் வி வர் சர்ப்ரைஸ்ட் இல்ல இந்தியா சீரீஸ்ல ஏன்பா நீங்க ஓடினல் பேட்மேன் விளையாடலன்னு சொல்லிட்டு. சோ அவரு ஆக்சுவலா நல்லா போட்டாரு. மபாக்கா நோ பால் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தாலும் இம்பார்ட்டன்டா 2 wickets எடுத்தாரு. கண்டிப்பா நல்ல டேலண்ட் இருக்கு, போக போக நிறைய விஷயங்கள் அவரும் கத்துப்பாரு. சோ ஓவரால் டீசன்ட் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா எக்ஸப்ட் சிமிலன் இந்தியா மேட்ச்ல இருந்து இந்த மேட்ச் வரைக்கும் சம்மட்டி வாங்குறாரு. ஆனா மனுஷனுக்கு சான்ஸா கிடைச்சிட்டு இருக்கு, அதான் ஏனே தெரியல. எனிவேஸ் சவுத் ஆப்பிரிக்கா will be happy starting this series in a winning note. So second T20 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 daysல இருக்கு. செகண்ட் T20ல பாகிஸ்தான் கம்பேக் கொடுத்தாங்கன்னா தான் இந்த சீரிஸ் இன்னுமே இன்ட்ரெஸ்டா இருக்கும். இங்கே சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டோம்னா அப்புறம் தேர்ட் T20 டெட் ரப்பரா தான் இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் T20 மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எதனால பாகிஸ்தான் தோத்தாங்க? இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும்ல, அது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Until then, bye.